பொடி நம்ம எப்படி அரைச்சிங்க பார்க்கலாம். 2 ஸ்பூன் தனியா எடுத்து வச்சுருக்கேன், 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் கருப்பு உளுந்து. உங்ககிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து கூட எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு 5-6 பல்லு பூண்டு, உங்களுக்கு தேவையான அளவுக்கு காஞ்ச மிளகாய் காரத்துக்கு. இதை போட்டு நல்லா முதல்ல வறுத்துக்கலாம். நல்லா இதை வறுத்தாச்சு. இப்போ நம்ம இதை வந்து ஆற வச்சு அரைச்சிடலாம். இப்போ இது நல்லா ஆறிடுச்சு. இதை பொடி பண்ணிட்டு வந்து நான் எப்பவுமே காய வச்சு கொஞ்சம் வச்சுருப்பேன், அது இருந்தால் போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் வந்து வறுக்கிறப்பவே கூட போட்டுக்கோங்க. என்கிட்ட காஞ்ச வேப்பில் இருந்ததுனால இப்போ சேர்த்துக்கிறேன். அரைச்சாச்சு. நான் இதில் உப்பு போடுறதையும் பெருங்காயத்தை போடுறதையும் மிக்ஸ் பண்ணிட்டேன், அது போட்டுக்கோங்க. உங்களுக்கு பெருங்காயமும் உப்பையும் போட்டுக்கோங்க. இந்த தட்டு எடுத்தாச்சு. இதில் ஒரே ஒரு கரண்டியும் கொஞ்சமாக ஊற்றினீங்கனாவே இது சரியாயிடும். இதுமாரி தட்டு கடையில் 100 ரூபாவும் 150 ரூபாவும் தான் வாங்கினேன். இப்போ இதை எடுத்து இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து வெந்துடும். நல்ல எண்ணெய் தடவிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச இட்லி பொடியை தூவிட்டா சுவையான தட்டி இட்லி ரெடி.